வணக்கம், நான் உங்கள் மிடில் கிளாஸ்கார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ப்ராப்ளம். நம்ம வீட்டு ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இதுக்கடுத்து வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்குருவோம். ஓகேங்களா? எல்லோரும் வந்து 1 லட்ச ரூபா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் மேன் இவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எதனா ஒரு தடை வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நம்மளும் தள்ளி போடவே கூடாது. நான் கொஞ்சம் தள்ளி போட்டேன், 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்க்குறோம், ஸ்விக்கியில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரிங் வேலையில் எவ்வளோ பார்க்குறோம், ஸ்விக்கிக்கு போகலன்னா சென்ட்ரிங் வேலையில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம், நம்ம 65 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லை தோக்குறோமான்ட்டு பார்த்துருவோம். இதுக்கடுத்து நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வரும், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்விக்கியில் எடுத்து வந்து நம்ம எத்தனை ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், அடுத்து இதில் வந்து என்னென்ன கஷ்டம் கொடுக்குறாங்க, என்னென்ன சோகத்தை கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே பார்ப்போம். ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் ஆர்டர் வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்டரு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரு நம்ம அண்ணனுக்கு தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் ஆர்டரு. இப்போ தான் அண்ணனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போவோம். இங்கனக்குள்ளே தான் கடை லொக்கேஷன் வந்து இங்கனக்குள்ளே தான் காட்டுது. அங்கே இருக்க தாத்தாட்ட வந்து கேட்டேன் லொக்கேஷனு. என்ன சொல்கிறாருன்னா காசு கொடுத்தா என்னென்ன காமிக்கணும், அவர் வீடு புலம்புறாரு. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே கடையே இல்லைங்க, கடை கிடையாது. சப்போஸ் வந்து இங்கே தான் காட்டுது, ஆனால் இங்கே வந்து நம்ம கடை இல்லை. இப்படிலாம் இருக்குது ப்ராப்ளம் ஸ்விக்கியில், தெரிஞ்சுக்கோங்க. கடை இங்கே இல்லை. இன்னும் ஃபோன் போட்டு இன்னும் எங்கே வர சொல்கிறாங்கன்னு தெரியல, வீட்டுக்கு வர சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த போனால் தான் தெரியும். லேண்ட்மார்க் போட்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடையே இல்லைங்க சார். ஹலோ, அவங்க லேண்ட்மார்க் புரியல. ஃபைன் பண்ண முடியல, அவங்களுக்கு ஃபைன் பண்ண முடியல சார். அவங்களுக்கும் ஃபோன் போட்டு பார்த்தேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவங்க ஃபோனே எடுக்கல, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ. சரிங்க சார், சரிங்க சார். சரிங்க சார், வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். லேண்ட்மார்க் வந்தால் லேண்ட்மார்க் இருக்கிற இடத்துல கடையே இல்லைங்க. சரியான காமெடியாக இருக்குது. இது 2வது ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்தோம். 2வது ஆர்டருக்காண்டி தான் வெயிட்டிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. காமெடியாகவும் இருக்குங்க. லொக்கேஷன் போட்ட இடத்துல கடல் ரெண்டோன்னு சிரிப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கான்னு தெரியல. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஹலோ, ரெஸ்டாரண்ட் கால் பண்ணேன் சார். நான் கால் பிக் பண்ணல. சரிங்க சார். ரெஸ்டாரண்ட் ஃபைன் பண்ணிட்டேன் சார், நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா அங்க பக்கத்துல ஏதாவது குளம் இருக்கான்னு கேளுங்க சார். அந்த குளத்து பக்கத்துல தான் சார் இது இருக்கு ரெஸ்டாரண்ட். இல்லைண்ணா, ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. சரி ப்ரோ. ஹலோ, ஓகேங்க சார், கேன்சல் பண்ணி விட்டீங்களா? ஓகே. ஆர்டரை பார்த்தீங்கன்னா கேன்சலே பண்ணி விட்டாங்க. போங்க, சொல்லி முடிஞ்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது 3வது ஆர்டரு. இன்றைக்கி 3வது ஆர்டருக்கு வந்திருக்கும். இன்னும் ஆர்டர் கேஎஃப்சியில் லேட் ஆகிருக்குங்க. 11 மணிக்கு மேலே தான் ஆன் ஆகுமா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போவோம். கண்ணில் பூரா ஒரே தூசியாக விழுந்து செவந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வாங்கிட்டோம். ரொம்ப பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வைசர் வேறு இல்லைங்களா நம்ம ஹெல்மெட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா தூசி கண்ணில் விழுந்து செவந்துருச்சு. இந்த கண்ணு செவந்துருச்சு. அதனால தான் கண்ணாடி வாங்கியிருக்கோம். கண்ணாடி எப்படி இருக்குன்னு, மாசாக இருக்கா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போவோம். நம்ம இது வந்து 6வது ஆர்டர் நினைக்கிறேன். போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு பார்ப்போங்க. இந்தாங்க பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட வந்தோம். 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தாருங்க. இந்த டிப்ஸு காசு 20 ரூபா வச்சுருக்கோம். இதனால் யூஸ் ஆகும், பெட்ரோல் போகிறதுக்குனால யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 11வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது நமக்கு 13வது ஆர்டரு. நம்ம ஜொமேட்டோ அண்ணனுக்கு மட்டும் இன்றைக்கி ஆர்டரே வரலங்க. ஸ்விக்கிலேயும் ஆர்டர் போடுங்க, ஜொமேட்டோலேயும் ஆர்டர் போடுங்க. எதுக்காண்டி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி யூஸரும் அதிகமாகணும், ஜொமேட்டோ யூஸரும் அதிகமாகணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் காலிலேருந்து ஓட்டினேன், எப்போருந்து ஓட்டினேன் ஃபுல்லாக உண்மையை சொன்னேன். 2 மணிலேருந்து ஓட்டுறேன். 2 ஆர்டர் தான் வந்துருக்கு. ரொம்ப சங்கட்டங்க. நான் 300 ரூபாய்க்கு ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். அதுபோக மேக்ஸ் 2 போனஸ் வேறு பார்த்துருக்கேன். மேக்ஸ் 2 போனஸ் சேர்த்தோம்னா 450 ரூபா கிட்ட சம்திங் எவ்வளோ ஆகுது. ஸ்விக்கிலேயும் ஆர்டர் போடுங்க, ஜொமேட்டோலேயும் ஆர்டர் போடுங்க. அப்படின்னா தான் வந்து எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14 ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்போ
4 மணியில் பார்த்தீங்கன்னா நம்ம 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா. 340 ரூபா. அது போக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு போனஸ் காசு வந்து 120 ரூபா. எப்போ இருந்தாலும் இன்றைக்குள்ள ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்ப்போம். 11 மணி ஆனால் தாங்க இதோட ஃபுல் ப்ராஃபிட் பார்க்க முடியும். எல்லோரும் இந்த வீடியோ வந்து நான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். பாருங்கள், ஸ்விக்கியோட ஃப்ரெண்டுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லா டைம் வந்து ஃபன்னாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்றைக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு வந்து மண்டை உடஞ்சி போச்சு, ரத்தம் இங்கே இருந்து தான் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்க இப்படி எல்லாம் 108 ஃபோன் போட்டோம் வரல. இங்கே இவர் கண்டென்ட் நம்ம பைக்கிலே நானா தூக்கிட்டு போய் கொண்டு போனேன். வாடா ஹெல்ப்புக்கு வாடான்னா வரமாட்டீங்க. வீடியோ தான் போட்டுக்கிட்டு வீடியோ போடுற கேண்டி இல்லைங்க. இவர் என்ன செய்யறாருன்னா சேட்டை ரொம்ப செய்யறாரு. ஒரு ஆள் நல்லா இருக்கிற மனுஷனுக்கு அடிபட்டு அழுந்துக்கிட்டு இருக்காருன்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆள் நல்லாவே இருக்காரு. ஆனா இவர் முழுக்க ரொம்ப பண்ணான நாள் தான், கொஞ்சம் காமெடியான நாள் தான், கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம கண்டென்ட் வந்து சூப்பராக பண்ண போகிறோம். எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி அண்ணன் வந்து எங்கள் வீடியோ எடுக்கிறேன். ஆமாம், டெலிவரி என்னென்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, இதுக்கடுத்து வந்து அதை ரொம்ப ஃபன்னாக எடுத்து போடலான் இருக்கேன். அது 1 லட்சம் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இப்போ நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 1 மணி ஆக போகுதுங்க. எவ்வளோ இன்சென்டிவ் இருக்குதுன்னு காலைல தான் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்குரிய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. இன்றைக்கி டே 3. இன்றைக்குரிய ப்ராஃபிட்டை காலைல நான் போடுறேன். ஆனால் கஷ்டம்தாங்க ஸ்விக்கி வேலை வந்து. யாருமே வந்து ஈஸின்னு சொல்லிட முடியாது. அதில் இருக்க கஷ்டமே. ஆனால் கஷ்டமும் இருக்கும், ஜாலியாக இருக்கும். நல்லா பசங்களோட சேர்ந்து எல்லோரும் கூட நல்லா பழகிட்டோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும். யாரு கூடயும் பழகாமல் நம்ம ஒரே மாதிரி தனியாக இருந்து போட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 24 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏரியா சைடு கொஞ்சம் ஆர்டரும் கொஞ்சம் டவுனாக தான் உழுவுது. காலிலேருந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே உழுகலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்விக்கிலையும் ஆர்டர் போடுங்க, ஜொமேட்டோலையும் ஆர்டர் போடுங்க. ஸ்விக்கி யூசர்ஸும் வந்து அதிகமாகணும், ஜொமேட்டோ யூசர்ஸும் அதிகமாகணும். எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆளுகளுக்கு மட்டும் கிடைச்சா ஒரு நிறைஞ்சிடாது, ஜொமேட்டோவுக்கும் கிடைச்சா தான் ஒரு நிறையும். எல்லாத்துக்கும் வந்து சரிசமமாக வந்து ஆர்டர் போடுங்க. எல்லாத்துலேயும் சரிசமமாக சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோதாங்க ஏர்னிங்ஸு. இதுக்கடுத்த வீட்டில் போய் காலிலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்தோம். நம்ம பார்த்தீங்களா மணி இப்போ என்ன ஆகி போச்சு, 12:44 ஆச்சு. இதுக்கடுத்த வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். இப்படிலாம் சாப்பிட்டேன்னா உடம்பு சீக்கிரத்துலேயே போயிடும்டான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டீ சாப்பிட்டேங்க நைட்டுக்கு. டீயை சாப்பிட்டாச்சு. இதுக்கடுத்து போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் வேலைக்கு போவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாளைக்கு இன்சென்ட்லாம் காலைல அதுக்கு இந்த வீடியோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நான் காலைல காட்டுறேன். டே 3யோட ப்ராஃபிட்டு. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நேற்றோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1173 ரூபா. இவ்வளோ தாங்க ப்ராஃபிட்டு. நம்ம இதை அடுத்து வந்து சென்ட்ரிங் வேலைக்கு போகிறோம். இதோட ஃபுல் வீடியோவும் போடுறேன். இது ஷார்ட்ஸ் வந்து வீடியோ நீங்கள் லாங் வீடியோ இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. பாய்.